Welcome, weekly review and preview. Okay. See, this week, fundamentally very important week. NFP, then CPI. NFP வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடேல வரணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் வெனஸ்டேஸில் வருது. சிபிஐ ஃப்ரைடேல வந்தது. ஓகே, ஆப்போசிட்டாக இருந்தது எல்லாமே. தென் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, மார்க்கெட்டில் பெருசாக ஒரு மொமெண்டமே இல்லை. NFP வந்தோம் சரி, சிபிஐ வந்தோம் சரி, ஒரு கண்டினியூஷன்ஸ் நடக்கல பெருசாக. ஈவன் ரிவர்சல்ஸே நடந்துருச்சு. இதான் வந்து கொஞ்சம் டவுட்ஸாக இருக்குது. ரீசன், இப்போ உங்களுக்கு NFP டேட்டா நல்லா ஸ்ட்ராங்காக வந்தது. ஓகே, நியர்லி 66K தான் எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸ் ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு அது 130K கிட்ட வந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் 1% குறைஞ்சிருச்சு. ஆவரேஜ் அவர்லி இயர்னிங்ஸும் கொஞ்சம் ஏறிச்சு. இது எல்லாமே நல்ல நியூஸ் தான். தென் இதெல்லாம் எதுக்கு வந்து வழிவகுக்கும்? ரேட் கட்டுக்கு. ஓகே, ட்ரம்ப் எதிர்பார்க்குற ரேட் கட்டுக்கு. எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுன்றது ஜாப்ஸ் வச்சு தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஜாப்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ரேட்டாக வந்ததுன்னா எக்கனாமி ஸ்ட்ராங்கர் ஈக்குவல் டு ரேட் கட்ஸ். இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும். ஃபெட்டோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் 2% தான். 2.5 தான் எக்ஸ்பெக்டட். 2.7 இப்போ 2.5 எக்ஸ்பெக்டடாக வந்து 2.4 வந்துச்சு இன்ஃப்ளேஷன். பட் ஸ்டில் மார்க்கெட் எதுவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ரீசன், ஆல்ரெடி பவர் வந்து ரேட் கட் பண்ண மாட்டாருன்றது மார்க்கெட்டுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிச்சு. எப்போ அவருடைய டேர்ம் மே மாதம் முடிகிற வரைக்கும், சரிங்களா, இந்த வருஷம் மே மாதம். ஸோ அது வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா முன்கூட்டியே மார்க்கெட் எதுக்கு பம்ப் பண்ணணும்? அதான் ஸ்டே சைலன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் யார் வராருன்னா, இப்போதைக்கு கெவின் வாஷ் ட்ரம்ப் நாமினேட் பண்ணவர் அவர் தான். வேற என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா செனட்டர்ஸும் வந்து பாஸ் பண்ணணும், பில் பாஸ் பண்ணணும். ட்ரம்ப் சொல்லிட்டா மட்டும் போதாது. சி அதுக்கப்புறம் தான் ரேட் கட்ஸை பற்றி யோசிக்கணும். ஜூன்ல வந்து நம்ம யோசிக்கலாம் ரேட் கட்ஸ் இருக்குமா இல்லையா, மார்க்கெட் என்ன புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரியா? தென் சில்வர் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். நியர்லி 120 சில்வரோட ஐஸு. அங்கேருந்து மார்க்கெட் எடுத்துட்டு வந்து விட்டது 47% ட்ராப்பு. இப்போ இந்த 47% ட்ராப்புக்கு மார்க்கெட்டிங் வந்து 47% போகணும்னு இல்லை, டபுளாக போகணும், 100%ஆக போகணும். புரியுதுங்களா? ப்ரைஸ் படி நீங்கள் யோசிச்சு பாருங்க. $64 இப்போ கீழே வந்தது அட்மோஸ்ட் பாட்டம். அந்த 64லேருந்து மார்க்கெட் அகைன் 121 போனோம்னா 100%. இதே 47% மேலே போகணும்னு இல்லை. இதுக்கு தான் வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக விளையாடக்கூடாது. ஓகே, மார்க்கெட் நிறைய பேர் ட்ராப் ஆகிற மாதிரியே திருப்பி மேலே போகணும்னு நினைப்பாங்க. ட்ராப் எவ்வளோ அதோட டபுள் மடங்கு மேலே போனால் தான் அந்த லோ ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு டபுள் மடங்கு போகணும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்படிதான் மேத். நம்ம என்ன நினைப்போம், இது 40 தானே, இந்த திருப்பி 40% 50% தான் மேலே போகணும்னு நினைப்போம். கோல்டு சார்ட் அப்படியே பாருங்க, டோட்டலி வேற மாதிரி இருக்கா? ஸோ கோல்டு வந்து புல்லிஷாக சப்போர்ட் பண்ணும்போது சில்வர் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தது. பட் சில்வர் வேணா கோல்டு வேணுமானா வியாது. அதுக்கு தான் சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. ஸோ சில்வர்ன்றது இன்னை வரைக்கும் ஒரு மானிட்டரி மெட்டல் கிடையாது. அது ஒரு மானிட்டரி மெட்டல் ஆனால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கணும். ஓகே, சி இந்த வீக் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் NFP CPI எல்லாம் இருந்ததுனால ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் தான் நானும் எஃபெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீக்லி ஹை டார்கெட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா புல்லிஷாக தானே இருக்கும். 100% புல்லிஷாக தான் இருக்கும். ஏன் ப்ரீவியஸ் வீக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே ஸ்வீப் கொடுத்தாச்சு. தென் இது வந்து ஒரு ஓபி. ஓகே, வீக்லி ஓபி இது. ஸோ பிடிஆர்ஏ படி வேணும்னாலும் நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கோல்டு எவ்வளோ ஃபால் ஆகுதோ அது ரீட்ரேஸ்மெண்ட் சீக்கிரமாக கொடுக்கும். ஓகே, இது எப்பவுமே நடக்கும். 50% ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரீவியஸ் வீக்கே கொடுத்தாச்சு. அந்த ப்ரீவியஸ் வீக்கும் நம்ம சிஆர்டி வச்சு இந்த கேண்டில் லோ வரையும் சூஸ் பண்ணோம். அதுவும் ஸ்வீப் நடந்துருச்சு. பட் ஃப்ரைடே அப்படி ரிவர்சலாக முடிச்சது இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்க முடியாது. பையிங் ப்ரெஷர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி இப்போ லேட்டஸ்டாக கலெக்ட் ஆனது SSL. அப்போ இந்த கேண்டலோட ஹை, இந்த கேண்டலோட ஹைன்னு சொல்லிட்டு BSLs போலாம்ல மார்க்கெட்டு. அதான் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் வீக் ஐயே டார்கெட் பண்ணான்னு வச்சாச்சு. சரிங்களா? தென் ஏன்னா SMT இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே இது. ஓகே, சில்வருக்கும் அதே மாதிரி நம்ம டார்கெட் பண்ணலாமான்னா ஒரே டார்கெட் தான், கோல்டு வைக்கிறது தான் சில்வருக்கும். பட் சில்வர் ரீச் ஆகும்போது நமக்கு தெரியாது. SMTக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரி, இந்த 1 2 3 எதுவுமே பெருசாக இல்லை. உங்களுக்கு வெனஸ்டே NFP வரும்போது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக் வரலாம்ல, யோசிச்சு பாருங்க. வெனஸ்டேஸில் மார்க்கெட் மேக்ஸிமம் ரிவர்சல்ஸ் ஆகலாம். இந்த டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக், வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக் ப்ரொஃபைல்லாம் இருக்குல்ல, ஐஆர் லோ ஆஃப் த வீக் ப்ரொஃபைல் நியூஸ் இருக்கும்போது அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்மளுக்கு இது 2 நாள் அக்யூமுலேஷன் ஆச்சு. இது எதுக்கு அகைன் அண்ட் அகைன் சொல்லலாம், நிறைய பேர் ஏன் மார்க்கெட் 2 நாளா 3 நாளா எதுவுமே தரலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஜஸ்ட் ஒரு அக்யூமுலேஷன், அவ்வளோதான். நம்ம அது எதுவும் வந்து மார்க்கெட் தரலன்னா சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் அக்யூமுலேட் ஆகுது. நம்மளோட டிபி இதுதான், NFP வரப்போகுது. ஸோ மூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சைலண்டாக தான் இருக்கும் மார்க்கெட். மண்டே ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா? அங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல்லாக அக்யூமுலேஷன்ஸ். இங்கே எந்த விதமான எஃபிஜிஸும் கிடையாது, ஐஆர்ஐஸும் கிடையாது, எதுவுமே இல்லை.
ஃபுல்லாகவே அக்யூமிலேஷன் தான். கரெக்டாக நியூஸ் வந்தது 7 to 8 ஆகணும். ஸோ இது இருக்கு. ஓகே, நியூஸ் வந்துருச்சா? நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் கொடுத்தது எம்எஸ்எஸ். இதுவே கன்சிடரிங் எம்எஸ்எஸ் தான். தென் ஒன்று ஐஎஃப்இஜி சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஃப்இஜி எடுக்க போறீங்கன்னா ரெண்டுமே ஓகே, ஓரளவு பக்கத்தில் தான் இருந்தது. ஆர்எல்ஸ் இந்த ஓபிஆர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். கன்சாலிடேட் ஆச்சு. ஆனால் ஆச்சு. நானுமே வந்து ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரி போட்டேன். உடனே கூட என்ட்ரி எடுக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி எடுத்தேன். அது ஓவர் த நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. இது எப்படி ப்ரோ தைரியமாக நம்ம ஹோல்ட் பண்ணுறது? சரி, நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா இருக்கிற பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கலெக்டட். இதுக்கு மேலே பிஎஸ்எல் எதுவும் இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் ஃபாலோ ஆனால் நார்மல் ட்ரெண்டிங் கேண்டில்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு வேணா நெக்ஸ்ட் இந்த டிமாண்ட் இந்த சப்ளைக்கு போகலான்னு பார்க்கலாம், அவ்வளோதானே கண்டி. பிஎஸ்எல் திருப்பி கலெக்ட் பண்ணணும்லாம் இங்கே எதுவுமே இல்லை. இந்த ரெக்கவரி கூட சொல்லுவோம்ல, ஏ ஷேப் ரெக்கவரி, வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஏ ஷேப் ரெக்கவரி இருக்கும். ஓகே, ஷார்ப்பாக இருக்கும். இதையும் மீறி ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்டி பார்த்துக்கலாம். இதான் நியூஸ் வந்தது. இது ப்ரீவியஸாக எப்போ Feb 4 இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? Feb 4 எடுத்துருச்சு தெரியுதா? 4th Febக்கு மேலே தான் இருக்கு. என்எஃப்பி டே 11th Feb. பட் எக்ஸ்ஐஜி யூஎஸ்டியில் 4th Febல இருந்து மார்க்கெட் கீழே தான் இருக்கு. ஸோ இது லோவர் எஸ்எம்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, ஹையர் எஸ்எம்டி. எஸ்எம்டி வந்தாச்சு. அகைன் இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒரு எஃப்இஜி வச்ச ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இந்த எஃப்இஜியில் நீங்கள் எடுக்கலாம். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன். ப்ரீவியஸ் வீக் லோ ஆர்எல்ஸ் இந்த கன்சல்டேஷனோட பிஎஸ்எல் எடுத்தாச்சுல, அப்போட எஸ்எஸ்எல் எடுக்கணும்ல. இது வரைக்கும் நீங்கள் டிபி வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அது விழுந்தது பிடிக்கிறீங்களோ அது அவங்கவுங்க சாமர்த்தியம். ஜஸ்ட் இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. ஐஸ் வரைக்கும் வைக்கணும், காம்ப்ரமைஸே கிடையாது. சும்மா இங்கெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை வைக்கணும். அவ்வளோதான். 3.2 ஆர்ஆர். பட் போயிருக்கும் நிச்சயமாக, எக்ஸ்ட்ராவே பிடிச்சிருக்கலாம். ஓவரால் ஒரு 4.5 அந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தென் இதில் இந்த வாரத்துலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 hour to 15 minute சிஆர்டியை வந்து சேர்த்து எடுத்துடுறேன். சரிங்களா, ஸ்விங்ஸோட சேர்த்து அதையும் பார்க்கலாம். அது வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் மாதிரி தான். சரி, இங்கேயும் கிடச்சிது. ஓகேங்களா, இது அப்பவும் பாருங்க, தேர்ஸ்டே அப்போ ஃபாலுக்கு முன்னாடியும் கிடைச்சிது. நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 159 இந்த 3 கேண்டில்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டைமிங்ஸில் கிடைச்சா சிஆர்டிஸ் நல்லா ஒர்க் ஆகும். என்கியூவில் பார்க்குறீங்கன்னா 2 AM 6 AM 10 AM அந்த மாதிரி இங்கே வந்து 159. ஓகே, இதில் கரெக்டாக இந்த 1 o'clock ஹையை வந்து மார்க்கெட் எடுத்துருச்சா, ஸ்வீப் பண்ணிருச்சா 5 o'clock. நம்ம இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டின்னு சொல்லி தான் டார்கெட் வைக்கிறோம். நான் தான் சொல்லுவேன், ரோமியோ வந்து ஒரே ஒரு கேண்டல் சிஆர்டி இப்படி தான் பார்ப்பான். அந்த மாதிரி பார்த்துலாம் நான் எடுக்க மாட்டேன். நமக்கு தெரியும் லிக்விடிட்டிஸ் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்காக நம்ம கணிக்க முடியும். சரிங்களா, இப்போ டேரெக்டாக 15 minute கேண்டில் போயிடணும். நான் தேர்ட் கேண்டில் அந்த வெர்டிகல் லைன் நான் ட்ரா பண்ணுறதுக்கு காரணமே உங்களுக்கு அந்த கேண்டில் புரியணும். நம்ம தேர்ட் கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். செகண்ட் கேண்டிலே ஸ்வீப் பார்த்து செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா, சரி, இங்க வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா அகைன் எம்எஸ்எஸ் இருக்கு, ஏஎம்டி. இது திருப்பி ஏஎம்டி மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணிருக்குது பாருங்க. ஏஷியன் மார்க்கெட், இது லண்டன் மார்க்கெட், இது கரெக்டா நியூயார்க் மார்க்கெட். இப்போ நிறைய பேர் டவுட் என்ன தெரியுமா வரும், இங்க இருக்கக்கூடிய ஹையை வந்து மார்க்கெட் லண்டன்லேயே ஸ்வீப் பண்ணிச்சு, அப்போ அதே மேனிபுலேஷன் தான். அது எப்படி நீங்க திருப்பி இன்னொரு ஸ்வீப் ஆகுறீங்க, அப்போ அங்கே என்ட்ரி எடுக்க மாட்டீங்கன்னு கேட்பீங்க. சிம்பிள், அங்கே எனக்கு எம்எஸ்எஸ் இல்லை. கன்சல்டேஷன் நடக்கும்போது நான் ஃபுல்லாக கன்சல்டேஷன் விட்டு வெளியே வரணும்னு தான் பார்ப்பேன். சரிங்களா, எம்எஸ்எஸ் வந்தாச்சு அங்கே ஸ்ட்ராங்கா. தென் ஓபி. எஃப்இஜி ஏன் எடுக்கலன்னா, எஃப்இஜி ஃபர்ஸ்ட் இருந்தால் எஃப்இஜி, ஓபி ஃபர்ஸ்ட் இருந்தால் ஓபி. எந்த பீரியட் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த பீரியட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரிகர் த என்ட்ரி அதிகமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி 10 AM உங்களுக்கு மேக்ரோஸ் ஸ்ட்ரக்சரே எஸ்எல். தென் ஃபால், இது அன்எக்ஸ்பெக்டட் இந்த ஃபால். சரிங்களா, இங்கே சிஆர்டி வந்துச்சு, நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம், நம்ம என்ட்ரி தான் ஃபால் அப்படின்லாம் கிடையாது. என்ட்ரி எடுத்தோம், ஏன் 4 நாள் இது 4 மணி நேரம் கூட தான் இருக்கலாம் வரதுக்கு, அது ஒரே ஒரு 15 வந்துருச்சு. ஓவரால் அரௌண்ட் 8 RR. இப்போ இதுக்கு மேலே போகுதுன்னா டக்குன்னு நீங்கள் தான் டார்கெட் வைக்கணும். ஓகே, எப்படி டார்கெட் வைக்கிறது, நான் பாருங்க, இதுவே ஒரு கன்சல்டேஷனா. இப்போ இந்த ஈக்குவல் லோஸ் நான் விற்க எடுத்துருவேன். ஓகே, அதுக்கடுத்தது இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா தான் வைக்கணும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும்.
டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து அந்த மொமெண்டம் லைவ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேல நம்ம வெளியே வந்துடணும். இப்போ இன்கேஸ் நீங்க கேட்கலாம், ப்ரோ இது வரைக்கும் வந்துச்சு அன்னைக்கு வந்திருந்தால் என்ன பண்ணிருப்பீங்கன்னு. தெரியாது, லைவ் உட்காந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது. நம்ம இது வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். சும்மா சும்மா போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இந்த என்ட்ரிஸ் தான் போன வீக் கோல்ட்ல கிடைச்சது. ஓகே, தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஸ்டில் நான் புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொரு என்ட்ரி ஃப்ரைடே கிடைச்சது, பட் அது வந்து செஷன் செஷன் தான். ஆமாம், என்ன சொல்கிறேன். ஓகே, நான் புல்லிஷாக தான் இருக்கேன். டே டைம் ஃப்ரேம்லையுமே இந்த ஐஸ் போய் எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணுறேன். இன்னொரு என்ட்ரி சொல்லியிருந்தேன்ல, அதையும் சொல்கிறேன். 4 ஹவர்ஸில் என்னன்னா, இங்கே இருக்கா லோஸு, இந்த லோ வந்து இங்கே ஸ்வெப் பண்ணியிருந்தான். இதான் மார்க்கெட்டிங் எடுத்துச்சு. சரிங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, இந்த ஃபியூச்சர்னா கூட பரவாயில்ல, இந்த ஓபிஆர் மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு வரல. ஓகே, நியர்லி கொஞ்சம் தான் மிஸ், 3 பாயிண்ட். ஓகே, என்னால் வரல. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதே ஈக்குவலைஸ் தான். சரியா, ஃபர்ஸ்ட் 0.5 அது வரைக்கும் மார்க்கெட் போதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறது இந்த கேண்டில் என்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். 13லாம் ரேர், அது வந்து பிஎம் செஷன். ஓகே, 13 ஆர் 17 எதனாலும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். டைம் மாறிடும் கைஸ். இப்போ வந்து நம்ம மார்ச் மாதத்தில் இருக்கோம், இது ஃபெப்ல இருக்கும், அப்புறம் மாறிடும். சரி, ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். மாடல் நம்பர் 1ல அதுவும் கிடையாது. அகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டு இதோ பாருங்க. தென் எம்எஸ்எஸ்ஸா, இதில் சம் மெம்பர்ஸ் இங்கேயே கூட எம்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, பட் இங்கே எதுவும் பிடிஎஸ் இல்லை, அதனால தான் நான் இது வரைக்கும் எம்எஸ்எஸ் பார்க்குறேன். கிளாரிட்டியா, இது உங்களுக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இல்லை, இவ்வளோ நேரம் அங்கே மார்க்கெட் இருந்தது. உங்களோட எஸ்எஸ்எல் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு முன்னாடி வேற ஒரு எஸ்எஸ்எல் எடுத்துட்டா மார்க்கெட் பிஎஸ்எல் தானே போய் ஆகணும். ஸோ இது ஒரு குட் என்ட்ரி. இன்னொரு என்ட்ரி, இதெல்லாம் செஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, சிஆர்டிலாம். ஓகே, ஓரளவுக்கு இந்த 12 to 12 பாருங்க போதும். அது பிஃபோரா ஏஷியன்லாம் பார்க்கலாம், பட் நீட் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் எஸ்எல் வாங்கும், இவ்வளோதான். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறதுலாம் அவங்க செம்மையாக டைம். ஏன்னா நான் வந்து எப்போவுமே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் தான் பார்ப்பேன், அதுவும் ஃப்ரைடே வேற. 2.2 ஆர்ஆர் டு எந்த வீக் ஃபைன். ஏன்னா இங்கே வந்து 4 பண்ணீங்களா 6 பண்ணீங்களா சம்திங். ஓகே, எப்படி இருந்தாலும் அந்த வீக் வந்து 6 ஆர்ஆர் கிடைச்சாலே போதும். தட்ஸ் இட். சிஎஃப்டிஸில் தாராளமாக நீங்கள் 1% வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். தென் யூரோ யூஎஸ்டி ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே கைஸ், நம்ம இப்போ ஸ்விங்ஸ் ப்ளஸ் இந்த சிஆர்டிஸோட ஆட் பண்ணி எடுக்கிறது, இல்லை ஸ்விங்ஸ் மட்டும் பார்க்கலாமா? அதனால சொல்லுங்க, அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி பார்க்க முடியும். ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. உங்கள் வீக் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சா நீங்கள் மார்க் பண்ணி தான் ஆகணும். நார்மலாக மார்க் பண்ணுங்க. சம்டைம்ஸ் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரெண்டிங்காக இருக்கும்போது லோவாக ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். கன்சல்டேஷனாக இருக்கும்போது கம்பல்சரி மார்க் பண்ணுங்க. டே டைம் ஃப்ரேம் இது நம்மளுக்கே தெரியும், ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் 0.5. இந்த வால்யூம் இம்பேலன்ஸில் ரியாக்ட் ஆகணும் கூட இங்கே ஐஆர்எல் இருக்கு. ஓகே, இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக சிஆர்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீக் லோவா? ஓகே, சி இது ஃப்ரைடே என்ன பண்ணா, தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு உங்களுக்கு சிஆர்டி மாதிரி முடிஞ்சிச்சு. அப்போ மண்டே போனோடனே நீங்கள் என்ட்ரி பார்க்கணும்ல, அன்ஃபினிஷ்டு டிபி ப்ரீவியஸ் வீக்கில். அப்போ உங்களுக்கு மண்டே எக்ஸ்பான்ஷன் ஆகும். சரியா, அப்போவுமே அது ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கக்கூடிய டிபியை கொடுக்காம போயிடுச்சுன்னா மண்டே எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் மார்க்கெட். தென் டிஎக்ஸ்ஒய் குழம்பு கூடாது ரெண்டுத்துக்கும். எஸ்எம்டி பார்க்கும்போது அங்கே ஸ்வீப் இருக்கணும், இங்கே ஸ்வீப் இருக்கக்கூடாது, இல்லை இங்கே ஸ்வீப் இருக்கணும், அங்கே ஸ்வீப் இருக்கக்கூடாது. அப்படிதான் போகணும் நீங்கள் எஸ்எம்டி. ஓகே, சரி, இதான் மண்டே. அவன் என்ன பண்ணியிருந்தான், வால்யூம் இம்பேலன்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஐஆர்எல் டேப் ஆச்சு. சரியா, இப்போது இது ஃப்ரைடே, இது தேர்ஸ்டே. பாருங்க, தேர்ஸ்டே ஐஸ்லேருந்து ஃப்ரைடே ஹை வந்து ஸ்வீப் ஆகாம தானே இருக்கு, லோவர் ஹையாக தானே இருக்கு. ஆனால் நீங்கள் யூரோ வேஸ்டில் பாருங்க, தேர்ஸ்டேவோட லோ ஃப்ரைடே ஸ்வீப் ஆகியிருக்கும்.
இப்போ இங்க லோஸ் நாங்க ஐஸ் தான், ரெண்டும் வந்து ஆப்போசிட் பேர்ஸ் சரிங்களா. இங்க ஹை பாக்குறோம்னா அங்க லோ தான் பார்க்கணும். நான் சொல்ல வர்றது ஒன்னுத்துல ஸ்வீப் இருக்கு, ஒன்னுத்துல ஸ்வீப் இல்ல, புரியுதுங்களா. இங்க ஸ்வீப் இல்ல, இங்க ஸ்வீப் இருக்கு. இப்போ நீங்க ஜிபிபில போய் எஸ்எம்டி பாக்குறீங்கன்னா ரெண்டுமே லோவான்னு பாப்பீங்க, இல்ல ரெண்டுமே ஐயான்னு பாப்பீங்க. அப்புறம் ஸ்வீப் இருக்கணும், ஸ்வீப் இருக்க கூடாது, அதுதான் எஸ்எம்டி. ஓகே, அதே தான் இங்கேயும். ஒன்னுத்துல ஸ்வீப் இருக்க கூடாது, ஒன்னுத்துல ஸ்வீப் இருக்கணும். ஆனா ஹையும் லோவும் கம்பேர் பண்ணணும், லோவோ இல்ல ஐயும் கம்பேர் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆப்போசிட் டு ஈச் அதர், நெகட்டிவ் கரலேஷன் பேர்ஸ் இது. தென் ஒன் ஆஸ் ஃபர்ஸ்ட் டிபி இதுதான் கைஸ். அதுக்கு மேல வந்து இப்போ இந்த ஐஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் ஐஸ், இது வந்து சிங்கிள் ஐ. ஸோ இது சம்திங் லுக்ஸ் லைக் ஓபி. டே டைம் ஃப்ரேம்ல நீங்க பாருங்க எடுத்து, இது வந்து ஒரு ஒரு ஓபி மாதிரி தான் இருக்கு அனல்தியா. ஓகே, ஸோ அதுக்கு மேல நான் டார்கெட் வைக்கிறதுக்கு விரும்பல. ஃபர்ஸ்ட் இதுதான் ஈக்குவலைஸ் ஈஸி டார்கெட். அது என்ட்ரி எப்படி இருந்ததுன்னா, அழகாக எம்எஸ்எஸ் கொடுத்துருந்தது. கீழே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது ஃப்ரைடேவே என்ட்ரி எடுக்க முடியுமானா கொஞ்சம் டவுட் தான், பட் நெக்ஸ்ட் வீக்கில் ஷுவராக எடுக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் வீக் மண்டேஸில் வந்து எடுத்துருக்கணும். இதுவும் என்ட்ரி தான். 17 தொடங்கும் போது எடுக்க முடியாது. இதில் அரௌண்ட் 21, 22, 23 வரையும் டைம் இருக்கு. 23னா இந்தியாவில் ஒரு 9 மணி வரும் காலைல. தாராளமாக நீங்கள் சார்ட் பார்த்து எடுக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி இங்கே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இவ்வளோ தான், இதாவது என்ட்ரி. இது நான் எடுக்கல கை, ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்தது கோல்டு மட்டும் தான். ஓகே, இது பக்கம் என்ட்ரி. இதில் எஸ்எம்டி அகைன் 1 ஹவர்ல. எப்பவுமே மாதிரி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, டேல பார்த்தா கூட ஓகே. 1 ஹவர்ல இருந்தாலும் பார்க்க சொல்றதுக்கு ஒரு ரீசன், நான் டைரக்ஷன் பிடிச்சிட்டேன். ஆனா நான் எடுத்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து எஸ்எல் அடிக்காம போகுமா, அதுக்கு ஒரு வாட்டி எஸ்எம்டி பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல. ஸோ எதர் டிஎக்ஸ்ஒய், அதாவது சார் இதுலயும் பார்க்கலாம், ஜிபிபிலையும் பார்க்கலாம், உங்க விருப்பம் தான். டிஎக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ட்ரி கிடச்ச டைம் சண்டே 23, சண்டே 17. சண்டேன்றது நம்ம மண்டே, அது வந்து யூடிசியில் அப்படி தான் காமிக்கும். இருக்கா, ஃபெப் 10 AM எடுத்திருக்கு. ஃபெப் 10 AMல இருந்து 18 எஸ்எம்டி, புரியுதுங்களா. பிப்ரவரி ஃப்ரைடே 10 AMல இருந்து சண்டே ஸ்டார்டிங் கேண்டில் 17 18 பாருங்க. அதே மாதிரி இங்க டிஎக்ஸ்ல பாருங்க, 10 AMல இருந்து 18. இங்க ஹையர் ஐ, இங்க ஹையர் லோ. ஓகே, ஆனா இங்க ஸ்வீப் இல்ல, இங்க ஸ்வீப் ஆகியிருக்கு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், நீங்க அப்படிதான் பார்க்கணும் எஸ்எம்டி. தென் ஒரு குட் ஆர்ஆர், ஒரு 1 டேல அடிச்சாச்சு. ஓகே, ஹோல்டிங்க்கு ஒர்த்தான டைம் தான் அது. தென் எப்பவும் போல நம்ம இந்த என்எஃப்ஐ வரைக்கும் வெயிட் பண்ணோம். கொடுத்தது மார்க்கெட் அப்போ ஒரு சிஆர்டி. இது டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா வெனஸ்டே தானே என்எஃப்பி இருக்கு, டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆச்சு. ஸோ மேபி ஏன்னா ஒரு எஸ்எம்பி இருக்கலாம், நீங்க செக் பண்ணிக்கோங்க அதை ஃபர்ஸ்ட். இங்க ஸ்வீப் இல்லாம இருந்தா எஸ்எம்பி தான். ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டேவோட லோ வந்து வெனஸ்டே ஸ்வீப் பண்ணிருக்கு. இங்க டியூஸ்டேவோட ஹையை வெனஸ்டே ஸ்வீப் பண்ணல. அப்போ எஸ்எம்டி உங்களுக்கு என்எஃப்பி வந்த பிறகு என்ட்ரி போனோம். இல்லை என்எஃப்பி முன்னாடி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எஸ்எம்டி பார்த்துட்டு 15 மினிட்ல அந்த மாதிரி தான் என்ட்ரி வந்திருக்கும். 1 ஹவர்ல எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி 15 மினிட், 4 hour to 15 மினிட்ஸ் யார்ட்டா இருக்கும். 1 ஹவர்னா என்ன என்ட்ரியே டேப் ஆகலாம்னு நினைக்கிறேன். டேப் ஆயிருக்கு கைஸ், தப்பா சொல்லிட்டேன். தோ இருக்கு ஓபி. எக்ஸ்ட்ரீம்லி பேஷண்ட்டாக இருந்திருக்கணும். ரீசன் பாருங்க, என்ட்ரி உங்களுக்கு இங்கே அடிச்சிருக்குல்ல. நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லை எங்கே இருந்தாலும் ஓகே தான். அது 15ல எடுக்க முடியாது, அதனால சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ 21 ஆக்டிவ் ஆனால் கூட இங்கே என்ன எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியர் டு தசல் போயிருக்கான், போயிட்டு தான் வந்திருக்கான். டிபி எங்கே வைப்பீங்கன்னா ஃபேராடி கேப்ஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே எல்லா லோஸுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை அடிச்சு உடச்சானா இந்த லோஸ்க்கு தான் வரலாம். என்எஃபியில் ஹோல்ட் பண்ணிருக்கணும், இது நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஸ்விங் ட்ரேடிங் நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணலாமான்னா சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணுங்கள்ல. நான் டேட்டா கரெக்டாக அலைன் ஆச்சு இந்த வீக், வந்து செம்ம டேட்டா எல்லாமே. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அது டிபெண்டிங் அந்த டேட்டா வச்சு தானே சொல்ல முடியும், எல்லா நேரம் ஹோல்ட் பண்ணுங்க சொல்ல மாட்டேன். 2 hour தான், 2.2 தான். ஓகே, இது நல்ல என்ட்ரி.
டிஎக்ஸ்ஒய்ட ஸ்வீப் அங்கே ஸ்வீப் இல்லை, அவ்வளோதான் எஸ்எம்டி அது. ஜிபிபி ஜிபிபியோட எஸ்எம்டியாக இருந்திருக்கு. ஜூஸ் ஐஸ் இங்கே ஸ்வீப்ட் ஆயிருக்கா, இங்கே ஜூஸ் ஐஸ் எடுக்கல. கரெக்ட், இதுவும் ஒரு எஸ்எம்டி உங்களுக்கு. அப்படி வேணா கூட நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கலாங்க. இது எப்போ 5 5 அப்போ தானே உங்களுக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. அப்படியே நீங்கள் ஜிபிபியில் கம்பேர் பண்ணுங்களேன். சேம் டைம் 5. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவன் க்ளோஸ் வைக்கிறானா, இல்லை அட்லீஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் அந்த மாதிரி இதை பாருங்களேன். இது நல்லா க்ளோஸ் வச்சிட்டானா, இது க்ளோஸ் வச்சிட்டானா, அப்படியே கூட நீங்கள் அக்ரெசிவாக கூட என்ட்ரி எடுத்துடலாம். சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த ஓபியில் போயிட்டு எடுக்கலாம் கூட, நீங்கள் எதுவும் மார்க்கெட் திரும்புதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இது நல்லா பாருங்க, பிஎஸ்எல்ஸ் இது எஸ்எஸ்எல்ஸ் பெண்டிங் தான் இது. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பைஸ் போகிறதுக்கு. ஓகே, அது போனாலும் ப்ரீமியமில் இருக்குது, டவுட்டு தான். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணணும், ஏடா கூட தான் இருந்திருக்கு. ஓகே, ஜிபிபியில் என்ட்ரி இருக்கா? ஜிபிபியில் எடுத்துருக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, ரொம்ப கிளாரிட்டியாக ரீடேப்லாம் இருக்குது. இவ்வளோதானே நம்மளுக்கு தேவை. க்ளோஸ் வச்சிட்டான், பாடி க்ளோஸ் வச்சிட்டான், அப்புறம் போய் டேப் ஆகிறான், தாராளமாக எடுக்கலாம். இது இங்கே ஸ்வீப் இருக்கா? ஸ்வீப்பும் இருக்கு. நல்ல என்ட்ரி தாங்க இது, நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். அடுத்து இதுலேயும் 5 டேஸில் வந்து 4 ஹவர்லேருந்து கிடச்சிது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொடக்டடாக நின்றுது. ஓகே, ஸோ இதை பாருங்க, கரெக்டாக எப்போ 1 இதெல்லாம் சொல்லுவோம் 159 தான் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது நீங்கள் உள்ளே போகணும். 15 மினிட், ரொம்பலாம் டார்கெட் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஐஸ் போனால் போதும். இதான் மாடல் நம்பர் 1. சரியா? இந்த மாதிரி இடத்துல வந்து கொஷின்ஸ் என்ன வரும்னா, நான் இப்போ இந்த எஃப்இஜியில் எடுத்துட்டேன், நான் எடுத்தது பிறகும் மார்க்கெட் மாடல் நம்பர் 1 வரையும் தொட்டுட்டு போகுது. அப்புறம் மாடல் நம்பருக்கு வெயிட் பண்ணுறேன், எஃப்இஜிலே தொட்டுட்டு போயிடுது, தொடாமல் எங்கள் மாடல் நம்பருக்கு வராமல் போகுதுன்னு. அது நீங்கள் தான் என்ட்ரி ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே எடுத்துக்கணும் மொத்த லாட்டியும், இல்லைனா இங்கே பாதி லாட் இங்கே பாதி லாட் எடுத்துக்கணும். இங்கே பாதி லாட்னா பாதி லாட்டுக்கு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், மிச்சம் பாதி லாட்டு கிடைக்காது தான். அது பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய தியரி அது. ஓகே, அதுக்கு நம்ம எதுவும் காமன் சொல்யூஷன் சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை யோசிச்சு எடுக்கணும். எது வரைக்கும் மார்க்கெட் வரும், ஓரளவுக்கு தான் நம்ம யோசிக்க முடியும். சரிங்களா? எப்பவுமே மாடல் நம்பர் வரும், எப்பவுமே ஃபீச்சர் வந்து போயிடும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த என்ட்ரி ஓகே, இங்கே நம்ம பாதி எடுக்கிறோம், திருப்பி இங்கே வந்து தரோம்னா மிச்ச பாதி எடுத்துருவோம், நம்மளுக்கு ஆவரேஜிங் ஆகிடும், சூப்பர் ஆகிடும். சம்டைம்ஸ் ஆகாது, சம்டைம்ஸ் அது மொத்தமாக சேர்த்து எஸ்என் அடிக்கும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடணும். இது சிபிஐயில் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். சிபிஐ ஹோல்ட் பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுவும் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ரியாக்டட் ஆன நியூஸஸ் இது எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் இதே என்ட்ரி தான் யூரோவில். எஸ்எம்டி சொல்கிறேன் பாருங்க. இது எப்போ என்எஃப்பி கேண்டிலா? February 11 5 AM. இதே நீங்கள் ஜிபிபி எடுத்து பாருங்க, அதை எடுத்துட்டு இருப்பான், அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இதுவே உங்களுக்கு செம எஸ்எம்டி. நியூஸ் அளவு அந்த எஸ்எம்டிஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, then you have to try 5 AM. நீங்கள் சொல்லவே வேணாம், ஈஸி டார்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஷியன் ஐஸ் ஆகணும். அதை மீறி போச்சுன்னா வேணால் இது வைக்கலாம், ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு வந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது போகுமான்னு தெரியாது. ஓகே, இதில் ஓகே கைஸ், எஃப்இஜி ப்ளஸ் ஓபி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, மாடல் நம்பர் 1 ஒர்க் ஆகிடும் ஈஸியாக. இப்போது இதுதான் வந்து சிஆர்டி. ஓகே, அதாவது ஸ்வீப் அடித்த லைன் நான் மார்க் பண்ணியிருக்கிறது. அதை தாண்டி பேரிஷ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு இல்லை, அதுலேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வேறு டேட்டே பண்ணணும். ஆனால் தான் நான் இதை எடுக்காமல் இதை எடுக்கிறேன். சரியா? நீ உடனே தொட்டுருச்சு. எஸ்டிபி 2RR நியூஸில் எங்கே நீங்கள் க்ளோஸ் அடிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரியா? உங்களுக்கு நியூஸ் உங்கள் ட்ரெண்டில் தானே போகுது, ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் க்ளோஸ் அடிக்கும் போது. ஸோ ரெண்டுமே 2RR அவ்வளோதான். ஃப்ரைடேஸ் அப்போ கோல்டு, ஜிபிபி, யூரோ எல்லாத்தையும் ஒரு சிஆர்டிஸ் கிடச்சிருக்கு. ஏஓடி யூஎஸ்டி பக்கம் நான் போதே இல்லை. சரியா? எதுவும் பெருசாக எனக்கு கிடைக்கல. இப்படி கிடச்சிருந்தாலும் புரியலன்னு வச்சுக்கலாமே. ஏஓடி யூஎஸ்டி
இப்போ ஸ்வீப் கொடுத்தான். இது நல்லா இருந்தது சரிங்களா. தேர்ஸ்டே அப்போ கொடுத்தது. தேர்ஸ்டேக்கு முன்னாடி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பை ஒரே சந்தேகம். ஏன்னா அங்கே டிஎக்ஸ்ஐக்கும் யூரோக்கும் ஜிபிபிக்கும் வேற மாதிரி இருக்கு. இங்கே பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. புரியல, சரியா புரியல, அவ்வளோதான் அந்த விஷயம். ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் மண்டே எல்லாரும் பை அடிச்சாங்க, அது ஓகே. அதுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் வீக்லேயே பார்த்துட்டேன். என்ட்ரியே கிடைக்கல. மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட்டு. எங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது பாருங்க. ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வரவே வராது. இதோ இருக்குது எஃப்இஜி, இல்லை இதோ இருக்கு ஓபி. கீழே வரணும் இல்லை, அப்படியே ஓப்பன் ஆகிட்டு போயிட்டான். சரி எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டாச்சு. அதே தான் உங்களுக்கு என்எஸ்டி யூஎஸ்டி நடந்தது. ப்ரீவியஸ் வீக்கில் ஸ்வீப் அடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சு மார்க்கெட். அது 1 ஹவரில் கூட ஒரு எமர்ஜென்சி கூட எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம். இந்த டே டைம் ஃப்ரேம்லேருந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்ட்ரி, பட் நாட் கான்ஃபிடென்ட். எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா நான் எடுக்கல. எப்படி தெரியுமா எஸ்எம்டி? ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 29 ஜான். இங்கே பாருங்க 29 ஜான் அப்படியே ஹோல்டில் இருக்கு, ஸ்வீப் ஆகல. ஓகே, தென் இதை எடுத்துக்கோங்க. வெனஸ்டே ஸ்வீப் ஆயிட்டானா? டியூஸ்டே வெனஸ்டே ஸ்வீப் அடிச்சிச்சா? இங்கேயும் ஸ்வீப்பு. இந்த மாதிரி டபுள் சைடு இருந்ததுன்னா நான் உள்ள போக மாட்டேன். டபுள் சைடு இருந்து கீழே லிக்விடிட்டி ஆனால் ஈக்குவலாக இருந்தால் போவேன். அப்போ ஆனால் 1 ஹவரில் போய் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போவேன். எதுவுமே இல்லை அப்படின்னும் போது டவுட் தான், போக மாட்டேன். மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன் சரிங்களா. டபுள் சைடு தான் எடுக்க மாட்டேன், 100% ஷுர். ஏடி யோசிச்சு எடுங்க, கிளாரிட்டி தரான். இதான் நான் சொன்னேன். ஒன் சைடு இருக்கு, இங்கே வந்து நமக்கு லிக்விடிட்டிலாம் இருக்குன்னா ஓகே, ட்ரை பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறதே ஃப்ரைடே. தேர்ஸ்டே முக்கால்வாசி முடிச்சிட்டான். எங்கேன்னு போய் என்ட்ரி எடுப்பீங்க? புரியுதா? நல்ல என்ட்ரி தான், எஃப்இஜிலாம் நல்ல என்ட்ரி தான். ரிவார்டு கவர் ஆகாது நம்மளுக்கு பெருசா. ஸோ அதான் பெருசா இல்லைன்ட்டேன். ஈவன் 4 ஹவர்ஸ்ல ட்ரை பண்ணி தான் கிடைச்சிருக்கோம், வாய்ப்பு உண்டு. அக்செப்டட். 4 ஹவர்ஸ்ல வேணா ட்ரை பண்ணிருக்கலாம், அதை நாங்கள் பண்ணல. அப்படியே சொல்றேன் பாருங்க, அதே ஸ்வீட் தான். இதோ இது எடுக்கணும் நீங்க. எப்போ 21 எடுக்கணுமா ப்ரோனா? ஏஷியன் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே, தென் இங்கே டவுட் வரலாம். இங்கே இருந்தாலும் டபுள் சைடு இருக்கு, இங்கேயே இருக்கு, மேலே ஸ்வீப் ஆயிருக்கேன்னா சிம்பிள். இவனுங்களுக்கு ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இருக்கு. பை ஆகணும்னா மார்க்கெட் இந்த லோஸ் எடுத்துட்டு தான் பை ஆகணும். ஸோ இங்கேருந்து பைஸ் ஆகும்போது எந்த விதமான எஃபிஜியும் கிடையாது பெருசா மார்க்கெட்ல. மேலே போய் பிஎஸ்எல் எடுக்கக்கூடிய லிக்விடிட்டியும் கிடையாது. ஏன்னா நீங்க 1 ஹவர்ல வந்து கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஸ்வீப் ஆயிட்டான். 4 ஹவர்ல வந்து டேரக்டா 15 தான் போகணும். இருந்தாலும் சொல்றேன் 1 ஹவர் சும்மா பாருங்கன்ற. எம்எஸ்எஸ்லாம் இருக்குல்ல, இப்போ டேரக்டா 15 போயிடுங்க. நான் ட்ரா பண்ணது இங்கே தான். ஸோ எனக்கு அடுத்த கேண்டில் தான் கிடைக்கணும். அடுத்த கேண்டிலா இல்லை எந்த கேண்டில் ட்ரா பண்ண? தேர்ட் கேண்டில் தான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட். ஆமாம், 1 2 3. ஓகே, தேர்ட் கேண்டில் தான் ட்ரா பண்ணேன். அந்த தேர்ட் கேண்டில்லேருந்து நீங்கள் என்ட்ரி கிடச்சிதான்னு பார்ப்போம். எம்எஸ்எஸ் வரத்துக்கே இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. ஓகே, நான் பண்ணாத டே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வந்திருக்கு பாருங்க, ஃப்ரைடே. அப்போது இந்த மாடல் நம்பர் 1 2 நான் வெயிட் பண்ண மாட்டேன். எஃபிஜி மார்க் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. தொட்டிருக்கு, ரிவார்டு கொஞ்சம் அப்படியே அதிகமாக கிடைக்கும், எஸ்எல்லாம் கம்மியாயிட்டு. பட் எல்லா நேரம் ஷோராக சொல்ல முடியாது. நம்ம என்ட்ரி டேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு தான் என்ட்ரி எடுக்கிறோம் நம்மளே. ஓகே, ஃப்ரைடே 8:30க்கு நியூஸ் முடிஞ்சா நீங்கள் எடுத்துருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நியூஸ் முடிஞ்ச மார்க்கெட் அங்கே தான் போயிருக்கு. எப்படி ப்ரோ தைரியமாக எடுக்கிறது? பையில் போய் நிற்கிதுன்னா எடுத்து தான் ஆகணும். என்ன வெயிட் பண்ணி எடுங்க. எல்லா நேரமும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதுக்குலாம் மார்க்கெட் அருமையான தராது. இங்கே சூப்பராக கீழே வந்து எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து எஃப்இஜிலாம் அகைன் கொடுத்து உங்களுக்கு 10:45 போயிருக்கு. அது இன்னொரு மேக்ரோஸ். ஓகே, சூப்பர் என்ட்ரி தான். வெயிட் பண்ணி கன்சர்வேட்டிவா சம்டைம்ஸ் தான் கிடைக்கும். இதுவே கன்சர்வேட்டிவ், ஏன்னா இங்கேயே எம்எஸ்எஸ் பார்த்துட்டோம், பிடிஏ பார்த்துட்டோம். இங்க ஓகே, அப்படி டேரக்டாக தான் இருக்கும். நம்ம தைரியமாத்திரம் வந்து கீழே வச்சிருங்க. இந்த விக் இருக்குலாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இங்க இருக்கிறது அது ஒன்றும் ஸ்வீப் பண்ணல. அதனால அந்த விக் இருந்தாலுமே மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். 7 ஹவரா? அப்போவே உங்களுக்கு இன்ட்ராடேல எவ்வளோ கிடைச்சிருக்கும்? இந்த லோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 3, இந்த லோ செகண்ட் டார்கெட் 4. ஓகே ஃபைன், 4 ஹவரா இன்ட்ராடேல நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஹோல்ட் பண்ண போனாலும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்டே வந்துருச்சு ஃபண்டிங் பிப்ஸில். ஸோ ஈஸி அது. இது ஒரு என்ட்ரி. எஸ்எம்டி ஆட் பண்ண வந்துட்டேன், எஸ்எம்டி சேர்த்துக்கோங்க. இருக்கான்னு பாருங்க. இது எப்போ? ஜஸ்ட் வெனஸ்டேவா? வெனஸ்டே. ஓ, வெனஸ்டே ஐஸ் எடுத்துட்டான். ஓகே, வெனஸ்டே ஐஸை எடுத்துட்டான். டோஸ்டே அப்போ 15 மினிட்ல பார்த்துக்கோங்க. அப்போ 6 6 ஓ கிளாக் எடுத்தாச்சு.
ஃபிக்ஸ்லாம் கீழே தான் இருக்குது. நம்ம டேப் ஆகும்போது டைம் என்னன்னு பாருங்க guys. அது போதும் guys. 8:45 எடுத்துட்டான். அது முன்னாடி எடுத்துட்டான். அப்போ எஸ்எம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் 6 o'clock எடுத்துட்டான். எஸ்எம்பி பார்த்து தான் எடுத்துருப்போம். அப்போ ஓகே தானே. நம்மளுக்கு ஏவிடி யூஎஸ்டி வந்து லோவர் எஸ்எம்பி நம்ம பார்த்து தான் எடுத்துருப்போம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஸ்வீப் அடிக்கும் போது 6 AM, இங்கே 6 AM ஸ்வீப் அடிக்கல, கீழே தான் நிற்கிறான். நம்மளுக்கு போய் டேப் ஆகும்போது மார்க்கெட் நியர்லி 8:15 இங்கே ஸ்வீப் அடிச்சு மார்க்கெட் கீழே வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ உங்களுக்கு நல்ல என்ட்ரி தான். ஓகே, இதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றேன், ட்ரான் லிக்விடி கிளியரா அந்த மட்டும் எடுங்க, எடுக்காதீங்கன்ற. இந்த இடத்துல வந்து ட்ரான் லிக்விடி கிளியரா இல்ல. எப்படி ப்ரோ கிளியரா இல்லைன்னா, இந்த விக்கே இருக்கக்கூடிய எல்லா லிக்விடியும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். விக் எடுத்துக்கோங்க. இல்ல அதான் என்எஃப்பி 5 AM விக்கு. ஓகே, இதுல பாருங்க 5 AM விக் என்ன பண்ணுச்சு, ப்ரீவியஸா இருக்க லிக்விடிட்டி விட்டுருச்சு, ஸ்பீட் பண்ணல. எனக்கு லிக்விடிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் போவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது லக்கிலின்னு கூட வச்சுக்கலாம். ட்ரான் லிக்விடிட்டி பிளஸ் நம்ம கொஞ்சம் லக்குன்னு வச்சுக்கலாம். நான் இங்க போடுற என்ட்ரியை அதே மாதிரி என்எஸ்டிஓசியில் போட்டதுனால எனக்கு லாஸ் வச்சிருக்கோம்ல. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க எம்எஸ்எஸ் பார்த்து அந்த ஓபி பார்த்து திருப்பி எடுத்திருந்தா ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு இந்த ஓபி அப்படியே நீங்க மாடல் நம்பர் 1 சொல்லிட்டு வச்சிருந்தா உங்களுக்கு இங்க எஸ்எல் அடிச்சிருக்கும். ஏவிடியில் எடுத்தவங்க எஸ்எல் அடிக்காம இருந்திருப்பான். இதுக்கு வந்து எனக்கு உதவ வந்து 2 தான். ஃபர்ஸ்ட் எஸ்எம்பி வரைக்கும் வெயிட் பண்ணது, இன்னொன்று லிக்விடிட்டி வந்து எங்க பெண்டிங்ல இருக்குன்னு ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டது. இவ்வளவுதான், இப்படி பார்த்துக்கலாம். ஆனால் நான் எடுக்கல. ஓகே, இந்த வீக் நான் வந்து இதுல சரியா பர்ஃபார்மே பண்ணல, இந்த பக்கமே வரல பெருசா. நான் ஃபுல்லாவே அங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சரியா, பர்ஃபெக்டா இருந்தது என்எஸ்டி யூஎஸ்டியும் ஏவிடி யூஎஸ்டியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 hour to 15 minute. 1 day to 1 hourல ஸ்விங்ஸ்ல கிடைக்கல. எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஒரு விக்கை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது மார்க்கெட்ல. ட்ரை பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்கனால நீங்க எடுத்துருக்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ஸ்ல கிடைச்சது கைஸ். ஸ்டார்டிங் ப்ரீவியஸ் வீக்ல அப்பா கிடைச்சது. இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது மண்டே எங்க மண்டே அதான் அங்க ஃபால் வந்து பாத்தீங்களா, எல்லாமே மண்டே பர்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஃபுல்லா கன்சாலிடேஷன். ஈஸி டிபி தான் இது வரைக்கும். 4 hours மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப வேலிடா இருக்குல்ல சிஆர்டி. ஏன்னா ஃபேராலி கேப் இருக்கு. அட்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரீமியம் வேற. கரெக்டா ஏஷியன் செஷன் தான் 21 தான் வரணும். இந்த 18, 20 அதெல்லாம் ஏஷியன் செஷன் பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு எதுவும் டேப்லாம் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி இது டேப்டு. ஸோ நீங்க நம்பி எடுக்கிறதுனா இங்கே தான் எடுத்துருக்கணும். இதெல்லாம் நான் பெருசாக நோட் பண்ணல. லண்டன்ல தான் வந்திருக்கான், ஏதாவது சிஆர்டி ஆகி தென் நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே வந்திருக்கணும். அது ஆல்ரெடி டேப்டு. ஸோ அங்கே வந்து ஃபாலோ ஆன் பண்ணி நீங்கள் எதனா பிடிச்சிருக்கான். டிஎக்ஸ்ஐட் எஸ்எம்டி பார்த்தா தெரியும். நல்ல என்ட்ரியாக தான் இருந்திருக்கும் எடுத்திருந்தா, சும்மா சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும் இவ்வளோ ஃபாஸ்ட் யூஎஸ்டி ஜேபே நகரும்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஐடியா கிடையாது. எப்போனாதான் இந்த மாதிரி நகரம். அது இந்த வாரம் கொடுத்துருக்கு, ஃபோக்கஸ் பண்ணல, அவ்வளோதான். இதில் நீங்கள் எடுத்துட்டு இங்கே வச்சிருங்க ஸ்ட்ரிக்டா. ஏன்னா நீங்கள் இங்கே எஸ்எல் வாங்கிட்டா திருப்பி இங்கே போய் ரீஎன்ட்ரி எடுக்கணும். அந்த ரீஎன்ட்ரி வரைக்கும் நீங்கள் எஸ்எல் வச்சு பிரோஜனம் கிடையாது. எஸ்எல்ஐ கட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு என்ட்ரி எடுத்து ஆவரேஜிங் பண்ணுறது தான் நல்லது. 14 hour வருது. அரௌண்ட் நீங்கள் 14 பிடிக்கணும் விஷயம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்விங் லோஸ் இருக்குல்ல, இந்த ஸ்விங் லோ அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக போயிருக்கு லெஃப்ட் சைடில். ஸோ நீங்கள் ஈக்குவல் லோஸ் தேட முடியாது, ஸ்விங் லோஸ் தான் இருக்கும். ஸ்விங் லோஸ் அது 4 hour அகைன் இந்த ஒரு ஸ்விங் லோஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் தேடி போகணும். ஓகே, 4 hour to 15 minute இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல நான் எதுக்கு உங்களுக்கு எடுக்கிறேன்னா, ஒரே நாளில் முடிஞ்சிருமானா நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துக்குனா எடுப்போம். நிச்சயமா ஒரு 12 கேண்டில் சுத்தம், அவ்வளோதான். அந்த மாதிரி வாலட்டைலாக சுத்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு முடிஞ்சிடும். அன்னைக்கு என்ட்ரி எடுத்து அன்னைக்கே முடிச்சிடலாம். எல்லா நேரமும் அப்படி இருக்காது. ஸோ அதே நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இருக்கிற டைம் ஃப்ரேம்ஸு ஸ்விங் ட்ரேடிங் 1 hour தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னது காரணம், 1 hourல வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இன்ட்ராடே. அதனால நான் வந்து உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படி சொல்லிட்டேன். இப்போ 4 hour to 15 ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மோர் தென் 1 day ஹோல்ட் பண்ணாலே, ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணாலே ஸ்விங்கில் தான் கணக்கு வரும். சரிங்களா, டைம் ஃப்ரேம் சின்னதாக இருந்தாலும் ஸ்விங் தான். ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிக்கிற டைம் பொறுத்து தான் இருக்குது, ஓப்பனிங் டு க்ளோசிங் டைம் பொறுத்து தானே இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸ்விங் ட்ரேடிங்காக. தட்ஸ் இட். எக்ஸ்ஏஜி பக்கமே போகாதீங்க. நான் பெருசாக அதை ட்ரேடே பண்ண மாட்டேன், பண்ணதே கிடையாது. சில்வர்லாம், கோல்டு, எய்ம், இந்த ஐஸ் இப்போ யாராவது இங்கே எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கவாக உங்களுக்கு டிவிக்கு போயிட்டு இருக்கும் மார்க்கெட். சரியா, நம்ம ஹோல்ட் பண்ணாத காரணம் வீக்கெண்டில் நிறைய அன்சர்டனிஸ்லாம் டம்பால் வருது, அதனால ஹோல்ட் பண்ணுறதே கிடையாது வீக்கெண்ட்ஸ். தட்ஸ் இட். இந்த 4 hour to 15 minute நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏயுடி, என்எஸ்டி, யூஎஸ்டி ஜேபி இது எல்லாத்துலையும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. யூஎஸ்டி ஜேபிஐ பார்க்கணும், 4 வாரமும் பார்க்கணும். அவன் மாதத்துக்கு 2-3 என்ட்ரி கொடுத்தாலே போதும் தான். நான் அதை சரியா பார்க்கறது இல்லை, என் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்கு. பட் அதை பார்த்தா கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல. டிஎக்ஸ்ஐ எப்போலாம் ட்ரெண்டிங் கொடுக்குதோ அப்போ அதுவும் கிடைக்குது. நீங்க மண்டே அப்போ பாருங்க, டிஎக்ஸ்ஐ ட்ரெண்ட் ஆனதுனால தான் இயூஜி எல்லாம் மண்டே பைஸ். அதே மாதிரி செல்ஸ் கொடுத்தாங்க. டிஎக்ஸ்ஐ செல்ஸ்னா யூஎஸ்டி ஜேபி செல்ஸ் தானே
கொடுத்துருச்சா அந்த மாதிரி எப்பனா அலைன்மெண்ட் மாசத்துக்கு ஒரு 3-4 வாட்டி ஆனா கூட ஓகே தான். அதில் நம்ம 2 என்ட்ரி ப்ராபபிலிட்டியை கேப்சர் பண்ணா கூட ஓகே தானே. ஃபைன், ஆர்ஆர் இஸ் ஆர்ஆர், எந்த பேர்ல கிடைச்சாலும் ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எது பழகணும்னு கேட்டீங்கன்னா கோல்டு இயூஜியூ இது நல்லா பழகிட்டுன்றவங்களுக்கு தான் நான் அடிஷ்னலா சொல்றேன். இதெல்லாம் எடுத்தோடனே 6 பேரையும் பார்த்தீங்கன்னா வராது. அசெட் கிளாஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. கோல்டு, டாலர், யூரோ, ஜிபிபி. இந்த டாலர் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் யூரோக்கும் ஜிபிபிக்கும். கோல்டு தனியாக ஒரு சைடு வச்சுக்கணும், எவ்வளோதான். எதுக்கு நான் வந்து உங்களுக்கு கோல்டு யூரோ ஜிபிபி சொல்றேன்னா, உங்களுக்கு எஃப்எக்ஸ்லயும் டைவர்சிபிகேஷன் வேணும், கமோடிட்டிலேயே வேணும். இந்த இயும் ஜியும் சுத்தமாக வரலன்னா கமோடிட்டி வந்திருக்கும். நீங்க கோல்டு மட்டுமே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 4 ஹவர்ல ஒரு செல் சிஆர்டி, தென் ஃப்ரைடே 4 ஹவர்ல ஒரு பை சிஆர்டி இருந்தது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிஆர்டி, ஏஎம்டிபி எல்லாம் ஒண்ணுதான் கைஸ். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்டா இருக்கு, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வியூ நல்லா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன் நான். வச்சு நீங்க படிச்ச ஐசிடி படிச்சாதான் அதுவுமே வரும். என்ன எம்எஸ்எஸ்ல எங்க இருந்து வருது, எஃப்இஜில எங்க இருந்து வருது, ஐசிடி 2 கன்வெர்டட் தான் அது. ஓகே, தேங்க்யூ.